ஆலா ஹபீபி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் நாங்கள் சவுதி விலாக்ஸ் பார்க்க வாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, லாண்ட்ரிக்கு துணி போட வேண்டியது இருக்குது. அப்படியே லாண்ட்ரிக்கு துணியை போட்டுட்டு துணி வாங்க வேண்டியது இருக்குது. நான் அதை ஒரு ரொட்டேஷனாகவே வச்சுருக்கேன். இந்த ஒரு துணி கொடுத்துட்டு அதை வாங்குவேன், இதை கொடுத்துட்டு இதை வாங்குவேன், அந்த மாதிரி அப்படியே வாங்கிட்டு நம்ம ஹில்ஹாம் போய் பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். மத்தியானம் சாப்பிடவே இல்லை, ஸோ அதனால் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமினா மினா ஓ ஏ ஓ. கேமராவை வந்து அப்படியே கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்து நான் வாங்குகிறேன், இப்போ வாங்க முடியாது. கண்டிப்பாக அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா அது செட் ஆகாது நமக்கு. அப்புறம் அந்த அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல, இந்த கேமரா அடிச்சிருச்சு ஐயையோ அப்படின்னு. இது வரைக்கும் மெசேஜ் வரலை, 2 நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அந்த 12,000 ரூபாயிலேருந்து ஃபைன்லேருந்து நம்ம தப்பிச்சிருவோம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி கையில் வச்சு ஸ்டீரிங் கிட்ட வச்சுருந்ததுனால தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் நெஞ்சிக்கிட்ட இந்த கேமராவை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அது ஃபோனுன்னு நினச்சி அது டிடெக்ட் பண்ணி ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக அமைச்சிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கை நீட்டாக வச்சுருந்ததுனால எனக்கு அது அடிக்கலை. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். அப்பா இனிமேல் கேமராவை கையிலே எடுக்க மாட்டேன். நான் 2 நாளாக ஒரு மாதிரி பீதியிலே தான் இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம லாண்ட்ரி கடைக்கார சவுதி நண்பர் அன்றைக்கி காமிச்சிருந்தேன் இல்லையா, அவருடைய சொந்த கடை தான். அவர் வந்து யமனில் இருக்கார். அவருடைய சொந்த கடை. இங்கே லாண்ட்ரி கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வர்றாரு. நம்மளை மாதிரி தான், அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம ஊர்லேருந்து வந்து வேலை பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். வாங்க லாண்ட்ரி கடை நண்பரை பார்ப்போம். عبد العزيز تعال عاد عايش شوف انت رو لا اجيب سلام شوف يلا هذا في باقي صح. இந்த லாண்ட்ரியில் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த மாதிரி ஹேங்கரில் ஃபுல்லாக மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டுட்டு பட்டனை தொட்டாங்கன்னா அது அப்படியே ரவுண்டாக வரும். யார் துணியும் அதை அவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இது நம்ம தலைவர். இது هذا بس حقنا؟ ايوه 5 بس 5. دي நம்ம தலைவர். இது ما في بطانيه ما في سجاد. لا لا خلاص الله في حقنا بعدين نروح صافي. السلام عليكم كيف حالك عبد الله؟ مرحبا. நம்ம வீட்டோட சுற்றி இருக்கிற குட்டி குட்டி தெருக்கள், சின்ன சந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த சந்து தான் 3 லைனாக போட்டிருக்காங்க. மெயின் ரோடு 4 லைனாக இருக்கும். அதோட பெரிய மெயின் ரோடு 6 லைனு 8 லைனு அந்த மாதிரி இருக்கும். இது சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை அப்படியே எடுக்கிறேன். இன்னொன்று, சந்துக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சந்துக்குள்ளேருந்து சல்லுன்னு வந்துடுவானுங்க. அது ஃபோனை நோண்டிகிட்டே வருவாங்க, அதுதான் பிரச்சனை. ஃபோனை வாட்ஸ்அப் அப்போ ஏதாவது பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா காலியாக இருக்குது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்துடுவான். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பான். நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 9 வருஷங்கள் ஆகுது. இந்த 9 வருஷத்தில் இந்த ஏரியா எவ்வளவோ டெவலப்டு, ரொம்ப டெவலப்டு. இந்த பள்ளிவாசலில் தான் நோன்பு சமயத்தில் நோன்பு திறப்போம். அது அந்த ஸ்கூலு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்கூலுக்கு இந்த பக்கம் ஸ்கூலோட ஃப்ரண்ட் கேட்டுக்கு வரும். ஆனால் பேக் கேட்டில் தான் நம்ம வீடு. இந்த எதிர்க்க ஒரு சிமெண்ட் கலர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு எல்லாம் வெறும் காலி இடமா. இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காலி இடமா இருந்தது தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுமே காலி இடமா இருந்தது தான், ஃபுல்லாக காலி இடமா இருந்தது. இந்த பக்கம் 2 வீடு கட்டிட்டாங்க. இந்த கார்னரில் ஒரு வீடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் கார்னரில், அந்த வீடு கூட இல்லை. அந்த வீடும் இப்போ கட்டினது தான். எனக்கு தான் கேமரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அல்ல இல்லை, அவன் எப்படி வருவான் அப்படின்ட்டு. இங்கே தான் நம்மளோட கேரளா நண்பர் இருக்கிறாரு, அர்ஷத் கான். அர்ஷத் இங்கே தான் இருக்கிறாரு. அவரை நான் ஒரு நாள் அவர் பார்க்கவே முடியறதில்லை, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அவர் வரட்டும், ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போ இல்லை, இன்னொரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அச்சோ அச்சோ, இந்த வழியை மிஸ் பண்ணிட்டோமே.
ஏன்னா இல்ஹாம் வீடு இதுக்குள்ளே தான். ஏன்னா பின்னாடியே லாண்ட்ரி நண்பரை பார்த்துட்டு இல்ஹாமை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சவுதி vlogs பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.